வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்யலட்சுமி சீரியல்ல இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாக்யா நிதிஷ் அரெஸ்ட் ஆனதை சொல்ல பயங்கரமா புலம்பிட்டு இருக்காரு சுதாகர். அதே நேரத்துல பாக்யாவே வீட்டுக்கு வந்துடுறாங்க. யார்கிட்டயாவது பேசுனீங்களா, நிதிஷ் விஷயத்துல என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு பாக்யா பயங்கர பயத்தோட கேட்க, நீங்க பதட்டப்படாதீங்க சம்பந்தியம்மா, அது விஷயமா தான் நாங்க பேசிட்டு இருக்கோம்னு சுதாகர் சொல்றாரு. ஐயோ, அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகும்போது என்னென்னமோ சொன்னாங்க, நான் ரொம்ப பதட்டம் ஆயிட்டேன் அப்படின்னு பாக்யா சொல்ல, நிதிஷ் கூட இருந்த பசங்க ஏதோ தப்பா பண்ணிட்டாங்க போல, அது தெரியாம போலீஸ் நிதிஷையும் கூட்டிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சுதாகர் சொல்ல, நிதிஷ் எதுவும் பண்ணலன்னு பாக்யா கேக்குறாங்க. சச்ச, நிதிஷ் எதுவும் பண்ணல, அவனுக்கு அந்த மாதிரி பழக்கம்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு முழுக்க நினைச்சதுக்கு அப்புறமும் முக்காடு போட்டுட்டு இருக்காரு சுதாகர். நான் இனியா கிட்ட எதுவும் சொல்லல, அவளுக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவா அப்படின்னு பாக்யா சொல்ல, இனியாவுக்கு இப்ப எதுவும் சொல்லாதீங்க அப்படின்னு சுதாகர் சொல்ல, அவ நியூஸ்ல தானே இருக்கா, கண்டிப்பா இந்த விஷயம் தெரிய வந்திருக்கும், அதுக்கு முன்னாடி நிதிஷ் வெளியே வந்துடணுங்கிறாங்க பாக்யா. என்னோட லாயர் டீம் இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காங்க, கண்டிப்பா நிதிஷை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவாங்க அப்படின்னு சுதாகர் சொல்லிட்டு இருக்க, பாக்யா கவலையா பார்த்துட்டு இருக்க, அவங்க ஒய்ஃப் அப்படியே திரும்பி போறாங்க. நிதிஷோட அம்மா ரொம்ப வருத்தத்துல இருக்கா. ஒரு சின்ன தப்பு கூட பண்ணாத ஒரு பையனை இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ல அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்கன்னா எந்த அம்மாவால தான் தாங்க முடியும் சொல்லுங்க அப்படின்னு உருக்கமா கேட்டுட்டு இருக்காரு சுதாகர். நானும் இப்ப தெரிஞ்ச ஒருத்தரை பாக்குறதுக்கு தான் கிளம்பி போய்கிட்டு இருக்கேன், இன்னைக்கு நைட்டுக்குள்ள நிதிஷை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவேன், நீங்க கவலைப்படாம வீட்டுக்கு போங்க, நான் பாத்துக்கிறேங்கிறாரு சுதாகர். பாக்யா படபடன்னு கண்ணை அடிச்சிட்டு நிக்க, உங்க மருமகன் தப்பு பண்ணியிருக்க மாட்டான்னு நீங்க நம்புறீங்கல்ல அப்படின்னு சுதாகர் கேட்க, அப்படின்னு தலையாட்டுறாங்க பாக்யா. அவ்வளவுதான், அது போதும், நீங்க போங்க சம்பந்தி, நான் பாத்துக்கிறேங்கிறாரு சுதாகர். பாத்துக்கங்க ப்ளீஸ் அப்படின்னு பாக்யா திரும்பி போக சுதாகர் யோசிச்சுட்டு நிக்கிறாரு. இனியாவும் கோபியும் கஃபேயை விட்டு வெளியே வர்றாங்க. சரிங்க டேடி, நீங்க போங்க, நான் அப்படியே ஆபீஸ் போறேன்னு இனியா சொல்ல, வேலை முடியறதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்னு கோபி கேக்குறாரு. ஒரு 1 hourல முடிஞ்சிரும்னு இனியா சொல்ல, சரி அப்ப நான் இங்கேயே வெயிட் பண்றேன், ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் உன்னை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போறேன் அப்படின்னு கோபி சொல்ல, டேடின்னு இனியா கூப்பிட, நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம் சரியா அப்படின்னு கோபி சொல்ல, டேடி அப்படின்னு மறுபடியும் இனியா கூப்பிடுறாங்க. போமா, போய் உன் வேலையை முடிச்சிட்டு வா, அது வரைக்கும் நான் இங்கேயே வெயிட் பண்றேன் அப்படின்னு கோபி சொல்ல, சரின்னு இனியா தலையாட்டிட்டு கிளம்புறாங்க. அப்ப உள்ளர இருந்து ஒரு பொண்ணு வர, இனியா அவங்க கிட்ட கிளம்பிட்டீங்களான்னு கேட்க, கிளம்பிட்டேன் இனியா, அப்புறம் அந்த நார்கடிக்ட் கேஸ்ல ஒருத்தனை பத்தி பேசிட்டு இருந்தோம்ல அப்படின்னு அந்த பொண்ணு ஆரம்பிக்க, இனியாவும் கோபியும் ஒரு மாதிரியா சங்கடமா பாக்குறாங்க. பிசினஸ் மேன் சுதாகரோட பையன் நிதிஷ், அவனை இன்னைக்கு மறுபடியும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, பயங்கரமா அதிர்ச்சியோட பாக்குறாங்க இனியா. கோபியும் அதே மாதிரி பயங்கரமா அதிர்ச்சியாக கேமரா அவங்க 2 பேரையும் 4 தடவை முன்னையும் பின்னையுமா இழுத்து காட்டுது. இந்த தடவை அவன் வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம்னு பேசிக்கிறாங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, இனியாவோட முகம் படிப்படியா அதிர்ச்சியா பக்கம் பக்கமா வந்து போகுது. கோபி என்னடா இதுங்கிற மாதிரி திருன்னு முழிச்சிட்டு நிக்க, சரி நான் வரேன் இனியான்னு அந்த பொண்ணு கிளம்பிடுறாங்க. இனியாவும் கோபியும் அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிக்க, டக்குன்னு கோபி ச்சே அப்படின்னு அவரோட கார் பேனட்டை அடிக்கிறாரு. டாடி அப்படின்னு இனியா கூப்பிட, ச்சே ச்சே அப்படின்னு பேனட்டை குத்திக்கிட்டு இருக்காரு. ச்சே, இதுக்கு தான் அவன் கூட இருக்க வேணான்னு அன்னைக்கு சொன்னேன் அப்படின்னு கோபி சொல்ல, இனியா வலியிற கண்ணீரை தொடச்சிட்டு நிக்கிறாங்க. பர்த்டே ஃபங்க்ஷன் முடிஞ்ச கையோட வீட்டுக்கு வந்துருன்னு சொன்னேன், நீ கேட்கலையேங்கிறாரு கோபி. அங்கிளும் ஆன்ட்டியும் திரும்ப திரும்ப சொன்னதை வச்சு நிதிஷ் இப்படி ஆனதுக்கு நான் தான் காரணமோன்னு நானே நம்ப ஆரம்பிச்சிட்டேன் டாடி. ஏன் தப்பு தான், இன்னைக்கும் அப்படிதான் டாடி, இன்னைக்கு காலையில அவர் என்ன தள்ளி விட்டப்பவாவது அவங்க அப்படின்னு இனியா ஆரம்பிக்கிறவங்க, ஐயோ தள்ளி விட்டதை சொல்லிட்டோமேன்னு டக்குன்னு நிறுத்திக்கிறாங்க. கோபி பயங்கரமா திகைச்சு போய், என்ன என்ன சொன்னேன்னு கேக்குறாரு. தள்ளி விட்டானா, உன்னை தள்ளி விட்டானா அப்படின்னு கோபி கேட்க, இதுக்கு மேல மறைக்க முடியாதுன்னு ஆமா டாடிங்கிறாங்க இனியா. ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்டதுக்கு பிடிச்சு தள்ளி விட்டுட்டாரு அப்படின்னு இனியா சொல்லிட, கோபியோட அதிர்ச்சிக்கு அளவே இல்ல. என் தலை டேபிள்னு சொல்லிட்டு இனியா அழ ஆரம்பிக்க, இனியாவோட முகத்தை அப்படியே பிடிச்சி நெஞ்சில சாச்சிக்கிறாரு கோபி. அவ்வளவுதான், இனியா அதுவரையிலும் கட்டுப்படுத்தி வச்சிருந்த கண்ணீரெல்லாம் வழிய ஆரம்பிக்க, கோபி ரொம்பவே தன்னை பத்திய அருவருப்பா ஃபீல் பண்ணிட்டு நிக்கிறாரு. ஏமா சாரிடா, இனியா இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஏதாவது கை வச்சிருக்கானான்னு கோபி கேக்குறாரு. இனியா தலையாட்ட,
இல்லை இனியா, பொய் சொல்லாத, உண்மையை சொல்லுன்னு பரிதவிக்கிறாரு கோபி. இல்ல டாடி அப்படின்னு இனியா சொல்ல, அப்படி ஏதாவது நடந்திருந்தா சொல்லுடா, நான் இப்பவே மொத்தமா எல்லா அதிர்ச்சியையும் தாங்கிக்கிறேன் அப்படின்னு கோபி சொல்ல, டாடி அப்படின்னு இனியா கூப்பிட, சொல்லுமா, இதுக்கு முன்னாடி எதுவும் இந்த மாதிரி கை வச்சிருக்கானா அவன், சொல்லுமா அப்படின்னு கோபி கேட்க, இல்ல நான் எதையும் மறைக்கல அப்படின்னு இனியா சொல்ல, பெரிய பெரிய மூச்செடுத்து தன்னை கண்ட்ரோல் பண்ணிட்டு நிக்கிறாரு கோபி. சரி நீ வா, போதும், அந்த வீட்டில் இனி நீ வாழ்ந்தது போதும், இனியும் அந்த வீட்டில் நீ இருக்க வேண்டாம், நம்ம வீட்டுக்கு வந்துருவா அப்படின்னு கோபி கூப்பிட, நான் வரல டாடிங்கிறாங்க இனியா. வராம அவன் இப்படியே செய்யறதெல்லாம் நீ அப்படியே தாங்கிட்டு இருப்பியா அப்படின்னு கோபி கேட்க, அம்மா பாட்டிக்கெல்லாம் இந்த விஷயம் தெரிஞ்சா வருத்தப்படுவாங்கங்கிறாங்க இனியா. வீட்டில் இருக்கவங்கள பத்தி நீ கவலைப்படாத, நான் பேசிக்கிறேன், நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், முதல்ல நீ வா வீட்டுக்கு போலான்னு கோபி சொல்ல, டாடி நீ நீயா கூப்பிட, நீ முதல்ல வா, நான் எவ்வளவோ தப்பான முடிவெல்லாம் எடுத்திருக்கிறேன், அதுக்கெல்லாம் நீ தலையாட்டி ஒத்துக்கிட்டு இருக்கிற, இப்போ கடைசியா ஒரே ஒரு தடவை கெஞ்சி கேட்கிறேன், அப்பா சொல்றத கேளு, வா அப்படின்னு கோபி இனியாவோட கையை பிடிச்சி கூட்டிட்டு போறாரு. டாடி அப்படின்னு இனியா கூப்பிட, அதெல்லாம் ஒன்றும் இல்லைவா அப்படின்னு கையை பிடிச்சிட்டு போய் காரில் ஏத்துறாரு. வீட்டில் பாக்யா கிச்சனில் ரொம்பவே வருத்தமாக உட்காந்துருக்காங்க. வேர்த்திருக்க முகத்தை தொடச்சிக்கிட்டு, இனியாவுக்கு எப்படியும் தெரிஞ்சுதான் ஆகணும், மற்றவங்க மூலமாக தெரியறதுக்கு முன்னாடி நானே சொல்லிடுறது தான் சரியா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிற பாக்யா மொபைல் எடுக்கிறாங்க. இனியா அவ அப்பா கூட தானே இருக்கா, அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொல்லலாம், வீட்டுக்கு வந்ததும் விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு மறுபடியும் யோசிச்சுட்டு பாக்யா மொபைல் எடுக்க, பாக்யா நீ எப்ப வந்தன்னு கேட்டுக்கிட்டு ஈஸ்வரி அங்க வந்து நிக்கிறாங்க. அவங்க அப்படியே பார்த்துக்கிட்டு நிக்க, நீ என்ன பேய பாக்குற மாதிரி அப்படியே பார்த்துட்டு இருக்கிற, எப்ப வந்தன்னு தானே கேட்டேன், என்னாச்சு உனக்கு, ஐயோ அப்படின்னு நெத்தியில அடிச்சுக்கிட்டு அவங்களே பேசிட்டு அவங்களே அங்க இருந்து போறாங்க ஈஸ்வரி. அவங்க போய் சோஃபால உட்காந்துட்டு ரிமோட் எடுத்து டிவி ஆன் பண்ண, அதை பாக்குற பாக்யா பதறி அடிச்சுட்டு எழுந்திருக்கிறாங்க. இன்றைய முக்கிய செய்திகள், வானிலை ஆய்வு மையம் கனமழை அப்படின்னு டிவில சொல்லிட்டு இருக்க, ஓடி வர்ற பாக்யா, அத்தை அத்தை என்ன செய்றீங்க, என்ன பண்றீங்க அத்தை அப்படின்னு அவங்க கையில இருக்க ரிமோட்டை வாங்கி டிவியை ஆஃப் பண்ணிட்டு கீழே வைக்கிறாங்க. ஏய் நான் டிவி பாக்குறேன், நீ என்ன பண்றன்னு கேக்குறாங்க ஈஸ்வரி. நீங்க இப்ப டிவி எல்லாம் பார்க்க வேண்டாம் அப்படின்னு பாக்யா சொல்ல, ஏன்னு கேக்குறாங்க ஈஸ்வரி. வேண்டான்னு சொன்னா கேளுங்களேன், போங்க உள்ள போய் ரெஸ்ட் எடுங்க போங்க அப்படின்னு பாக்யா சொல்ல, உச்சி கொட்டிட்டு, என்னாச்சு பாக்யா உனக்கு, ஏன் என்னென்னமோ மாதிரி பேசுறேன்னு ஈஸ்வரி கேக்குறாங்க. ஐயோ நான் சொல்றத கேளுங்க அத்தை, போங்க போய் ரெஸ்ட் எடுங்க போங்க அப்படின்னு பாக்யா கையை காட்டிட்டு இருக்க, அங்க கோபியும் இனியாவும் வர்றாங்க. திரும்பி பாக்குற பாக்யா அவங்கள பார்த்து அதிர்ந்து போய் நிக்க, வான்னு மகளை கூட்டிட்டு உள்ளர வர்றாரு. ரெண்டு பேரும் ரொம்பவே அப்செட்ல இருக்க, அவங்க ரெண்டு பேரும் உள்ளர வந்து நிக்கிறாங்க. ஏன் இனியா நீ ஒரு மாதிரியா இருக்க அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, அது அது ஒன்றும் இல்லை பாட்டி, ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை அதிகம் அப்படின்னு இனியா சொல்ல, வேலைக்கு போனாலே எல்லாரும் இப்படி ஆயிடுறீங்க, ஆனாலும் வேலைக்கு போகணும்னு சொல்றீங்க, உன் அம்மாவையும் சேர்த்து தான் சொல்றேன். ஆமா கோபி நீ இவளை எங்க இருந்து கூட்டிட்டு வர்ற அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, இனியாவை பார்க்க அவ ஆபீஸ்க்கு போயிருந்தேம்மா, அப்படியே கூட்டிட்டு வந்துட்டேங்கிறாரு கோபி தலையை நிமித்தாமலே. எதுக்கு இவ ஆபீஸ்க்கு போன, ஏன் உன்னை பார்க்காம இருக்க முடியலையாக்கும், சரி போன பார்த்த, அப்படியே அவளை அவங்க வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கலாம்ல, இங்கே எதுக்குடா கூட்டிட்டு வந்தங்கிறாங்க ஈஸ்வரி. அம்மா இது என் பொண்ணோட வீடு, ஏன் என் பொண்ணு அவ வீட்டுக்கு வரக்கூடாதா அப்படின்னு கோபி கேட்க, வரட்டும்டா, இவ புருஷனோட வரட்டும், வந்து எத்தனை நாள் வேணாலும் தங்கட்டும், யார் கேட்க போறா, சும்மா பொசுக்கு நீங்க கூட்டிட்டு வர வேண்டாம்னு தான் சொல்றேன், இவளாவது சொல்லிட்டு வந்திருந்தாலும் பரவாயில்ல, அதுவும் கிடையாது, அப்பா கூப்பிட்டா போட்டது போட்டபடி அப்படியே வந்துடுறா. இனியா நீங்க வந்திருக்கங்கிற விஷயத்த உங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடு அப்படின்னு ஈஸ்வரி அது பாட்டுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க, இனியா நீ யாருக்கும் ஒன்றும் சொல்ல வேண்டாம், அவசியமே இல்லைங்கிறாரு கோபி. பாக்யாவும் குழப்பமா பார்க்க, டேய் என்னடா சொல்ற, அது அவ புருஷன் வீடுடா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, அம்மா புருஷன் வீடெல்லாம் இல்லம்மா, இந்த வீடு தான் இனிமே இனியாவோட ஒரே வீடுங்கிறாரு கோபி. இனிமே இனியா இந்த வீட்டுல தான் இருக்க போறா அப்படின்னு கோபி சொல்ல, என்னடா சொல்ற அப்படின்னு வேகமா எழுந்திருக்கிறாங்க ஈஸ்வரி. இனியா என்னம்மா அப்படின்னு ஈஸ்வரி கேட்டுட்டு இருக்க, இனியா அப்படின்னு பாக்யா கூப்பிட, அப்படியே அம்மா தோல்ல சாஞ்சிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க இனியா. அப்போ நிதிஷ் உனக்கு அந்த ஹோட்டல்ல
அப்படின்னு பாக்யா தட்டு தடுமாறி கேட்க, எனக்கு தெரியுமாங்கிறாங்க இனியா. என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு இனியா சொல்ல பாக்யா பயங்கரமா அதிர்ந்து போய் பாக்குறாங்க. இப்போ கோபி குழம்பி போய் பாக்யாவை பார்த்துட்டு இருக்காரு. ஈஸ்வரி தான் ஒன்னும் புரியாம இப்படியும் அப்படியுமா பார்த்துக்கிட்டு நிக்கிறாங்க. பாக்யா இனியாவோட தலையில தடவை கொடுத்து அழுதுகிட்டு இருக்க, பாக்யா எப்படி அந்த விஷயத்தை பத்தி தெரியும்னு கோபி கேக்குறாரு. நான் வேலை விஷயமா போன இடத்துல தான் அரெஸ்ட் விஷயமே நடந்தது. போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனதை நான் என் கண்ணால பார்த்தேன் அப்படின்னு பாக்யா சொல்ல, கோபி அப்படியே கண்ணெல்லாம் இருட்டிட்டு கண்ணை இமைச்சு வாட் அப்படின்னு கேக்குறாரு. டேய், இங்க என்னடா நடக்குது? ஆளுக்கு ஒவ்வொன்னா என்னென்னமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? யாரோட அரெஸ்ட பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு ஈஸ்வரி கேட்க, எல்லாரும் அமைதியா இருக்காங்க. ஏன் இனியா, நீ இனிமே இங்கேயே இருக்கணும்னு உங்க அப்பா சொல்றான். ஏய், கேக்குறேன் இல்ல, பதில் சொல்லு. என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சுன்னு யாராவது வாயை திறந்து சொல்லுங்களேன் அப்படின்னு ஈஸ்வரி கத்திட்டு இருக்க, இனியா மறுபடியும் அவங்க அம்மா தோல்ல சாஞ்சிக்கிறாங்க. அப்போ செழியன் பயங்கர வேகமா ஓடி வர்றாரு. கோபி, நீயாவது பதில் சொல்லுடா அப்படின்னு ஈஸ்வரி கத்திக்கிட்டு இருக்க, அழாத இனியா, அழாதன்னு சமாதானப்படுத்துறாங்க பாக்யா. கோபியும் மகளோட முதுகுல தட்டி கொடுத்துட்டு இருக்காரு. அப்போ உள்ளர வந்த செழியன், யாராவது டிவி நியூஸ் பாத்தீங்களா? நியூஸ்ல என்னென்னமோ சொல்றாங்க, போட்டோவெல்லாம் காட்டுறாங்க. இனியா, அதெல்லாம் உண்மையா அப்படின்னு பயங்கர பதட்டத்தோட செழியன் கேக்குறாரு. இனியாவும் கோபியும் தலை குனிஞ்சு நிக்க, செழியா, இவங்கெல்லாம் என்னென்னமோ பேசுறாங்க, ஒன்னும் புரியல. இதுல நீ வேற ஏதோ நியூஸ் போட்டோன்னு சொல்ற, என்ன செழியா நடக்குதுன்னு ஈஸ்வரி கேட்க, டிவி நியூஸ் பார்க்கலையா நீங்க அப்படிங்கிற செழியன் டக்குன்னு அங்க இருக்க ரிமோட் எடுத்து ஆன் பண்ண, டேய் செழியா அப்படின்னு கோபி சொல்லிட்டு இருக்கவே பிளே ஆக ஆரம்பிச்சிருது டிவி. நட்சத்திர விடுதியில் போதைப் பொருள் தடுப்பு போலீசார் திடீர் சோதனை. போதைப் பொருள் பயன்படுத்திய 6 இளைஞர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். பிரபல தொழில் அதிபரின் சுதாகரின் மகன் நிதிஷும் கைது செய்யப்பட்டார் அப்படின்னு நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்க, போலீஸ் நிதிஷை இழுத்துட்டு போறத காட்டுறாங்க. ஈஸ்வரி பயங்கரமா அதிர்ந்து போய் வாயில ஆண் கைய வச்சுட்டு நிக்கிறாங்க. பாக்யாவும் இப்பதான் புதுசா பாக்குற மாதிரி அதிர்ந்து போய் மறுபடியும் பார்க்க, இனியா வெறுப்பா பார்த்துட்டு இருக்காங்க. கோபி பயங்கர வெறுப்பும் அருவெறுப்புமா நின்னுட்டு இருக்காரு. வீட்டுல எல்லாரும் டிசைனா அதிர்ச்சியா இருக்க, இனியா மட்டும் அழுதுட்டு நிக்கிறாங்க. டேய் கோபி, என்னடா இதெல்லாம்? டிவியில என்னென்னமோ சொல்றாங்க, இதெல்லாம் உண்மையா? நிதிஷ் ஏதோ போதை மருந்து எடுத்துக்கிட்டதா சொல்றாங்க, அதெல்லாம் பொய் தானே? கோபி, நீ முதல்ல சம்பந்திக்கிட்ட பேசு, என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு கேளுடா அப்படின்னு ஈஸ்வரி பதறிக்கிட்டு இருக்க, எல்லாரும் அமைதியா நிக்க பாக்யா மட்டும், நான் அவர்கிட்ட போய் பேசினேன், நேர்ல போய் பார்க்கவும் செஞ்சேன், அவரு இதெல்லாம் பொய் கேஸ்ன்னு சொல்றாரு, நிதிஷை வெளியே கொண்டு வர்றதுக்கான முயற்சியில தான் அவரும் இருக்காரு அப்படின்னு பாக்யா சொல்லிட்டு இருக்க. ஆமா, பாக்யாவுக்கு இதுவரையிலும் எதுவும் தெரியாது இல்லைன்னு அதிர்ச்சியோட பாக்குற கோபி, ஏன் பாக்யா, நீ அங்க போய் பேசும்போது சம்மந்தி வேற ஏதாவது சொன்னாரா அப்படின்னு கேட்க, வேற என்ன சொல்லணும்னு பாயிண்ட பிடிக்கிறாங்க பாக்யா. கோபி வெறுப்பா திருன்னு முழிச்சிட்டு இருக்க, இனியாவும் படபடப்பா பார்த்துட்டு இருக்காங்க. சொல்லுங்க, வேற என்ன சொல்லணும்னு பாக்யா பதறிக்கிட்டு இருக்க. நாம இங்கேயே நின்னு பேசிக்கிட்டு இருந்தா எதுவுமே நடக்க போறது இல்ல, எல்லாரும் வாங்க, எல்லாரும் சம்மந்தி வீட்டுக்கு போலாம். இனியா, நீயும் வாமா, வா கோபி, வா போலாம் அப்படின்னு தலையும் தெரியாம வாலும் தெரியாம ஈஸ்வரி ஆடிக்கிட்டு இருக்காங்க. அப்பா, என்னப்பா பேசாம நிக்கிறீங்க? அப்பா, நீங்க எதுவும் ஒரே பண்ணிக்காதீங்கப்பா, அதெல்லாம் நிதிஷ்க்கு ஒன்னும் ஆகாது. டேய் இனியா, நீ ஒன்னும் கவலைப்படாதடா. அங்கிளுக்கு பெரிய பெரிய அட்வொகேட், போலீஸ் ஆபீசர் எல்லாரையுமே தெரிஞ்சிருக்கும். இங்க பாரு, அவங்கள வச்சு நிச்சயம் வெளியில கொண்டு வந்துருவாரு அப்படின்னு செழியன் பதட்டத்தோட இனியாவோட கைய பிடிச்சு சொல்லிட்டு இருக்க. இனியா அமைதியா பாத்துட்டு இருக்காங்க. ஒன்னு பண்றேன், நான் ஜெனி அப்பா கிட்ட பேசுறேன், அவர் கான்டாக்ட வச்சு ஏதாவது பண்ண முடியுமான்னு பாக்கலாம்ல அப்படின்னு செழியன் பதறிக்கிட்டு இருக்க. அட பாவமேங்கிற மாதிரி அண்ணனை பாக்குறாங்க இனியா. இங்க பாரு, இன்னைக்கு நைட்டுக்குள்ள நிதிஷை வெளியே கொண்டு வந்துடலாம், நீ தைரியமா இருன்னு செழியன் சொல்ல, அது ஒன்றும் அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லைன்னுங்கிறாங்க இனியா. மறுபடியும் எல்லாரும் அடுத்த ரவுண்டு அதிர்ச்சிக்கு போக பாக்யாவும் ஈஸ்வரியும் ரொம்ப அதிர்ச்சியோட பாக்குறாங்க. கோபி வெறுப்போட நின்னுட்டு இருக்க, குழப்பத்தோட பாக்குறாரு செழியன். ஏம்மா, ஏன் இப்படி சொல்ற அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, நான் விசாரிச்சுட்டேன், இது பொய் கேஸ் எல்லாம் இல்ல, போதை மருந்து எடுத்துட்டு இருக்கும் போது கையும் களவுமா சிக்கி இருக்காரு அப்படின்னு இனியா சொல்ல, இப்பதான் உண்மையான அதிர்ச்சிக்கு போறாங்க பாக்யாவும் ஈஸ்வரியும். செழியன் பாக்யா ஈஸ்வரி முகமெல்லாம் 10 தடவை பவுடர் பூசி பூசி வெள்ளையான மாதிரி வந்துட்டு போகுது. பாக்யா உயிரை கையில புடிச்சுக்கிட்டு, இனியா என்ன சொல்ற, நிதிஷ்க்கு அந்த பழக்கம்லாம் இருக்கா அப்படின்னு கேட்க, இதுக்கு மேல மறைக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு ஆமான்னுறாங்க இனியா. மறுபடியும் அடுத்த ரவுண்டு அதிர்ச்சிக்கு பாக்யாவும் ஈஸ்வரியும் செழியனும் போறாங்க. இதை விட அதிர்ச்சியான விஷயம் இன்னொன்னு இருக்குன்னு இனியா சொல்ல, மொழியெல்லாம் தெரிக்கிற மாதிரி பாக்யா பார்த்துட்டு இருக்காங்க. ட்ரக்ஸ் எடுத்துக்கிறதும்
அதுக்காக அவர் அரெஸ்ட் ஆகுறதும் இது முதல் தடவை இல்ல. காலேஜ் படிக்கும்போது இதே கேஸ்ல அரெஸ்ட் ஆகி 6 மாசம் உள்ளர இருந்திருக்காரு அப்படின்னு இனியா சொல்ல, ஐயோ அப்படின்னு பாக்யாவும் ஈஸ்வரியும் நெஞ்சில கைய வச்சுக்கிறாங்க. செலியன் தாங்க முடியாத அதிர்ச்சியில அப்படியே திறந்த வாயோட நின்னுட்டு இருக்காரு. என்ன இனியா சொல்ற அப்படின்னு நடுக்கத்தோட கேக்குற பாக்யா சில மாதிரி நிக்கிற கோபிய பாக்குறாங்க. இனியா மேல இருந்து கையை எடுத்துக்கிட்டு அவர் பக்கத்துல வந்து, உங்களுக்கு இதெல்லாம் முன்னாடியே தெரியுமா அப்படின்னு பாக்யா கேட்க, இல்ல இனியாவோட பிறந்த நாள் அன்னைக்கு தான் தெரிஞ்சது எனக்கு அப்படின்னு கோபி சொல்ல, பாக்யா அப்படியே சில மாதிரி நிக்கிறாங்க. ஐயோ கடவுளே எனக்கு தலை சுத்துதே அப்படின்னு ஈஸ்வரி தலையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே சேர்ல சேஃபா உட்கார்ந்துடுறாங்க. பாட்டி அப்படின்னு இனியாவும், அத்தை என்னாச்சு அத்தை அப்படின்னு பாக்யாவும், பாட்டி இங்க பாருங்கன்னு செளியனும் போய் ஈஸ்வரியை தாங்கி பிடிச்சிட்டு இருக்காங்க. அத்தை இருங்க அப்படின்னு பாக்யா அங்க இருந்து ஓட, பாட்டின்னு இனியாவும் செளியனும் பதறிட்டு இருக்காங்க. ஐயோ கடவுளே, ஏன் எங்களுக்கு இப்படியெல்லாம் நடக்கணும், நாங்க என்ன பாவம் பண்ணணும் கடவுளே அப்படின்னு தலையில அடிச்சுட்டு புலம்பிட்டு இருக்காங்க ஈஸ்வரி. இந்தாங்கத்த அப்படின்னு பாக்யா தண்ணி கொண்டு வந்து கொடுக்க வேண்டான்னு ஒதுக்கி விட்டுட்டு, அம்மாடி இனியா நீ சொல்றதெல்லாம் உண்மையா, சொல்லு இனியா உண்மையா அப்படின்னு ஈஸ்வரி பதற, நான் ஏன் பாட்டி இந்த விஷயத்துல பொய் சொல்ல போறேன், கொஞ்ச நாளாவே அவரோட நடவடிக்கை எதுவுமே சரியில்லை, ரொம்ப வித்தியாசமா தான் நடந்துகிட்டாரு, அங்கிளும் ஆன்ட்டியும் அவரை ஒரு ரூம்குள்ள தனியா பூட்டியே வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு இனியா சொல்ல, ஒவ்வொரு விஷயமும் பாக்யாவுக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அந்த டயத்துல தான் அவரோட போதை பழக்கத்தை பத்தி எனக்கு தெரிய வந்துச்சு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல பாட்டின்னு இனியா அழ, ஐயோன்னு நெஞ்சில கைய வச்சுக்கிறாங்க ஈஸ்வரி. அதான் டாடி கிட்ட சொன்னேன் அப்படின்னு இனியா சொல்ல, இனியாவோட கன்னத்துல கைய ஆதரவா வச்சுக்கிறாங்க ஈஸ்வரி. நான் போய் சுதாகர் கிட்ட பேசினேம்மா, கத்தி சண்டை போட்டேன், நான் உடனே இனியாவை கூட்டிட்டு போறதா சொன்னேன், ஆனா இனியா தான் நான் பாத்துக்கிறேன் நீங்க போங்க டாடின்னு என்னை அனுப்பி விட்டுட்டா அப்படின்னு கோபி சொல்லு. ஐயோ கடவுளே அப்படின்னு கண்ணை மூடி திறந்துட்டு இருக்காங்க பாக்யா. ஏன் இனியா அவனை பத்தி எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அங்கேயே இருக்கணும்னு என்ன கட்டாயம் அப்படின்னு பாக்யா கேட்க, அம்மா நீயும் பாட்டியும் வருத்தப்படுவீங்கல்லம்மா, அதை உங்களால தாங்கிக்க முடியாதுல்லம்மா, அதனால தான் இனியா சொல்லிட்டு இருக்க. இனியா கையை உதறி விட்டுட்டு, சும்மா இரு இனியா, இப்ப வருத்தப்படுறதை விடவா அதிகமா வருத்தப்பட்டிருப்போம், நீ உடனே சொல்லி இருக்கணும் இனியா, சொல்லி இருக்கணும் அப்படின்னு தாங்க முடியாம புலம்புற பாக்யா, உங்களுக்கு தான் தெரியும்ல, நீங்களாவது சொல்லி இருக்கணும், ஏன் நீங்க சொல்லல அப்படின்னு பாக்யா கத்துறாங்க. கோபியும் பயங்கர அழுகையோட நிக்கிறவரு, இனியா சொல்ல வேணான்னு சொல்லிட்டா பாக்யா, சம்மந்தி கூட ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு, இனிமே பாத்துக்கிறேன்னு சொன்னாரு. இனியா வருத்தப்படுற மாதிரி இனிமே எதுவுமே நடக்காது நான் பாத்துக்கிறேன்னாரு. அதான் ஒரு நம்பிக்கையில நம்ம பொண்ணை அங்கேயே விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு கோபி சொல்ல, எல்லாரும் கண்ணீர்லயே மிதக்குறாங்க. ஆனா மாப்பிள்ள திருந்தல போல இருக்கு, அடுத்த நாளே வேலையை காட்டி இருக்கிறாரு, இனியா கூட தனியா சண்டை போட்டிருக்கா அப்படின்னு கோபி சொல்ல, சண்டையா அப்படின்னு தகச்சு போய் கேக்குறாங்க பாக்யா. பாவம் நம்ம பொண்ணு, ஏன் எதுக்குன்னு பதறி போய் கேட்டப்போ கீழே பிடிச்சி தள்ளி இருக்கான் அப்படின்னு கோபி சொல்ல, அதிர்ச்சின்னா இதுதான்டா அதிர்ச்சிங்கிற அளவுக்கு பாக்யாவும் ஈஸ்வரியும் ரியாக்ஷனை காட்டுறாங்க. பயங்கர டென்ஷனா நிக்கிறாரு செழியன். பயங்கரமா கோவப்படுற பாக்யா கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு, இந்த சித்திரவதையெல்லாம் அனுபவிக்கணும்னு உனக்கு என்ன தலையெழுத்தா, நீ ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா மொத்தமா எல்லாத்தையும் தூக்கி உள்ளர போட்டிருக்க மாட்டோமா அப்படின்னு பாக்யா கேட்க, ஐயோ கடவுளே அப்படின்னு ஈஸ்வரி தலையில அடிச்சுக்கிட்டு அழ, இனியா தேம்பி அழுதுட்டு இருக்காங்க. கோபிய பாக்குற பாக்யா பயங்கர கோபத்தோட, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம், எப்படி நீங்க பேசாம இருக்கீங்க, ஓ நீங்க பண்ணி வச்ச கல்யாணம் இல்ல, அதனால உங்களை யாரும் தப்பு சொல்லிட கூடாதுன்னு எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டீங்களா அப்படின்னு பாக்யா கத்த, ஐயோ அப்படிலாம் இல்ல பாக்யாங்கிறாரு கோபி. பின்ன எப்படி அப்படின்னு பாக்யா கத்த, எல்லாரும் அடுத்து என்னங்கிற மாதிரி அதிர்ந்து போயிருக்கிறாங்க. இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்திருக்கலாங்கிற மாதிரி. இனியா அவங்க அம்மா வீட்லயே இருக்க போறாங்க. பாக்யா வெட்டியா 2 ரெஸ்டாரண்ட்டை இழந்ததை தான் மிச்சம்னு ஆக போகுது. மீதி என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.